எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. பத்திரிகை துறையை சேர்ந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தற்பொழுது தமிழகத்திலே ஏற்பட்டிருக்கின்ற அரசியல் நிகழ்வுகளில் இன்றைக்கு திரு விஜய் அவருடைய அமைச்சரவையிலே அமைச்சராக இருக்கிற திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு கற்பக விருட்சம், பொன்விழா கண்ட கட்சி. 31 ஆண்டுகள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆண்ட கட்சி என்பதை மறந்துவிட்டு இன்றைக்கு பல்வேறு விமர்சனங்களை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது அவர் சொல்லிக் கொண்டு வருகிறார். ஆதவ் அர்ஜுனா அவர்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருந்து 90% தொண்டர்கள், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தாவேகாவில் இணைந்து விடுவார்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஏன் தாவேகாவில் ஆட்களே இல்லையா? தொண்டர்களே இல்லையா? அங்கே கட்சியை நடத்துவதற்கு அவர்களுக்கு பலம் இல்லையா? ஏன் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருந்து அவர்கள் முன்னாள் அமைச்சர்களையும் முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களையும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிர்வாகிகளையும் குதிரை பேரத்தின் மூலமாக இழுத்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் வியப்பாக இருக்கிறது. உங்களுடைய கட்சியினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் தூய ஆட்சியை தருவேன் என்று நாட்டு மக்களுக்கு சொல்லியிருக்கிறார். ஆனால் இன்றைக்கு தமிழகத்திலே நடைபெற்று கொண்டிருப்பது என்ன? இன்றைக்கு அமைச்சர் பதவியிலே இருந்து கொண்டு திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தமிழக மக்களுக்கு பணிகளை செய்வதை விட குதிரை பேரத்தின் மூலமாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருப்பவர்களை குதிரை பேரத்தின் மூலமாக இழுப்பதுதான் அவருடைய பிரதான வேலையாக இருக்கிறது என்று தமிழ்நாட்டு மக்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த இயக்கத்திலிருந்து சிலர் சென்று கொண்டிருக்கிறார்கள். 1996ஆம் ஆண்டு மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தேர்தலிலே தோல்வியை தழுவினார்கள். அந்த நேரத்தில் இந்த இயக்கத்தில் இருந்த சிலர் மாண்புமிகு அம்மா அவர்களுக்கும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் துரோகம் செய்துவிட்டு அன்றைக்கு மாற்றுக் கட்சிக்கு சென்றார்கள். அப்பொழுது பத்திரிகை துறையைச் சேர்ந்த நண்பர்கள் மாண்புமிகு அம்மா இடத்திலே கேட்ட பொழுது இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன என்று கேட்டார்கள். அதற்கு மாண்புமிகு அம்மா அவர்கள் சொன்னார்கள், உதிர்ந்த ரோமங்கள் என்று இயக்கத்திற்கும் தலைமைக்கும் துரோகம் செய்துவிட்டு சென்றவர்களுக்கு ஒரு பதிலை சொன்னார்கள். அதே பதில்தான் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற எங்களுக்கும் பொதுமக்களுக்கும் அம்மா சொன்ன உதிர்ந்த ரோமங்கள் என்பதுதான் எங்களுக்கு நினைவுக்கு வருகிறது. இந்த ஆதவ் அர்ஜுனா யார் என்பது நாட்டு மக்களுக்கு தெரியாதா? ஏற்கனவே அவர் திராவிட முன்னேற்ற கழகத்திலே பணியாற்றியவர். அங்கே இருந்து அவரை கட்சியிலிருந்து நீக்கிய பிறகு விடுதலை சிறுத்தை கட்சிக்கு சென்றார். அங்கே 6 மாத காலம் அவர் செய்த தவறுக்காக அந்த கட்சியிலே இருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டார். அதன் பிறகு அவர் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வந்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடி அவர்களை சந்தித்து என்னை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே இணைத்துக் கொள்ளுங்கள், எனக்கு இந்த இயக்கத்திலே கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் பதவியை தாருங்கள் என்று கேட்டார். அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் மறுத்து விட்டார்கள். இயக்கத்திலே உங்களை சேர்க்க முடியாது, ஏற்கனவே பல்வேறு இயக்கங்களில் இருந்த நீங்கள் பல்வேறு தவறுகளை செய்த காரணத்தினால் உங்களை அந்தந்த கட்சியிலே இருந்து நீக்கியிருக்கிறார்கள். எனவே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே உங்களை சேர்த்து கொள்ள முடியாது என்று மறுத்துவிட்ட பிறகுதான் அவர் தமிழக வெற்றி கழகத்திலே சேருகிறார். இன்றைக்கு அந்த கழகத்திலே இருந்து அமைச்சர் பதவியை செய்வதை விட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருக்கின்றவர்களை அவர் இழுத்து கொண்டிருக்கிறார், குதிரை பேரம் செய்து கொண்டிருக்கிறார். இது என்ன லாட்டரி வியாபாரமா? தமிழக மக்களை ஏமாற்றுவதற்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்களையும் விலைபேசி வாங்கி கொண்டிருக்கிறார். இது லாட்டரி வியாபாரம் அல்ல, இது குதிரை பேரம் என்று மக்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்திலே அவர்கள் செய்து கொண்டிருக்கின்ற குதிரை பேரம் என்பது இன்றைக்கு இந்திய அளவிலே அனைவருடைய கவனத்தையும் ஈர்த்திருக்கிறது.
அவர்கள் தொடர்ந்து இது போன்ற தவறுகளை செய்தால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளருடைய அனுமதியோடு இது சிபிஐ விசாரணை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் வைப்பதற்கும் தயங்க மாட்டோம் என்பதை இந்த நேரத்தில் நான் உறுதியோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இன்னொன்று, அடிக்கடி அவர் சொல்லுகிறார், பத்திரிகையாளர்களை சந்திக்கின்ற பொழுது, அவருடைய இயக்கத்திலே தொண்டர்களை சேர்க்கின்ற பொழுது ஒரு தவறான கருத்துக்களை பதிய வைத்துக் கொண்டிருக்கிறார். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிட முன்னேற்ற கழகமும் இணைந்து கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கான முயற்சியை மேற்கொண்டார்கள். இதுதான் குதிரை பேரம் என்று திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள், அவருடைய ஆட்சியிலே அமைச்சராக இருக்கிற திரு செங்கோட்டையன் போன்றவர்களெல்லாம் தவறான செய்தியை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தோன்றியதே திராவிட முன்னேற்ற கழகம் என்ற தீய சக்தியை எதிர்த்துதான் உருவாக்கப்பட்ட இயக்கம் என்று மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சொன்னார்கள். அவர் இருக்கின்ற வரை, உயிரோடு இருக்கின்ற வரை, இந்த இயக்கத்தை ஆரம்பித்த நாளிலே இருந்து அவர் இறக்கின்ற வரை அவர்தான் முதலமைச்சராக இருந்தார். அவருடைய மறைவிற்கு பின்னால் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இந்த இயக்கத்தை எஃகு கோட்டையாக மாற்றி காட்டினார். இந்தியாவினுடைய 3வது பெரிய இயக்கமாக மாற்றி காட்டினார்கள். அப்படிப்பட்ட இந்த இயக்கத்தை பற்றி ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தவறான முறையிலே விமர்சனம் செய்வதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறேன். தண்ணீரும் எண்ணெயும் இணையுமா என்பதை தயவு செய்து பத்திரிகையாளர்களாகிய நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும், பொதுமக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். என்றைக்குமே தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தோடு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இணைந்து ஆட்சி அமைக்கும் என்று எந்த நேரத்திலேயும் எங்களுடைய பொதுச் செயலாளர்கள் யாரிடத்திலேயும் பேசவில்லை என்பதுதான் உண்மை. இந்த உண்மைக்கு மாறாக இன்றைக்கு இந்த ஆட்சியில் இருக்கின்றவர்கள் மக்களை திசை திருப்ப வேண்டும் என்பதற்காக பல்வேறு தவறான கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு தமிழக மக்கள் அவர்களுக்கு 34% வாக்குகளை மட்டுமே அளித்திருக்கிறார்கள். 66% மக்கள் இன்றைக்கு இந்த அரசை எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இந்த உண்மையை மூடி மறைக்க வேண்டும் என்பதற்காக அந்த இயக்கத்திலே ஏற்பட்டிருக்கிற புகைச்சல், அதிகாரம் யாரிடத்திலே இருக்க வேண்டும் என்பது இன்றைக்கு அவர்களுக்குள்ளாகவே பொதுச் செயலாளராக இருக்கின்ற திரு ஆனந்த் அவர்கள், அந்த கட்சியினுடைய தேர்தல் பிரிவினுடைய மேலாண்மை பொதுச் செயலாளராக இருக்கிற திரு ஆதவ் அர்ஜுனா அவர்களுக்கு இடையே ஏற்பட்டிருக்கிற அதிகார மோதல். யார் திரு விஜய் அவர்களுக்கு அடுத்த இடத்திலே இருக்கிறார், தங்களுடைய உரிமையை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக தலைமைச் செயலகத்திலேயே அரசு அதிகாரிகள் பணியாற்றி கொண்டிருக்கின்ற அரசு அலுவலகமாக இருக்கின்ற திரு ஆதவ் அர்ஜுனா அவருடைய அமைச்சர் அறையிலேயே இயக்கத்திலே மாற்று கட்சியிலே இருந்து வருகின்றவர்களை எல்லாம் அவர் கட்சியிலே சேர்த்து கொண்டிருக்கிறார். அது என்ன அரசு தலைமைச் செயலகமா அல்லது தமிழக வெற்றி கழகத்துடைய கட்சி அலுவலகமா என்று பொதுமக்கள் கேட்கிறார்கள், ஊடக நண்பர்கள் கேட்கிறார்கள், நடுநிலையாளர்கள் கேட்கிறார்கள், ஊடகவியலாளர்கள் கேட்கிறார்கள். இது போன்ற தவறுகள் தொடர்ந்து நடப்பதை தூய ஆட்சி தருவேன் என்று சொன்ன முதலமைச்சராக இருக்கிற திரு விஜய் அவர்கள் கண்டிப்பாக தடுத்து நிறுத்த வேண்டும். ஏன் இது போன்ற ஒரு நிகழ்வுகள் உங்கள் கட்சியிலே வருங்காலத்திலே ஏற்படாதா? இன்றைக்கு 108 சட்டமன்ற உறுப்பினர்களை வென்ற நீங்கள் உங்களுடைய ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக குதிரை பேரத்தின் மூலமாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருந்த 4 சட்டமன்ற உறுப்பினர்களை குதிரை பேரத்தின் மூலமாக பல கோடி ரூபாய் கைமாறியதன் காரணமாக இன்றைக்கு நீங்கள் ராஜினாமா செய்ய வைத்துள்ளீர்கள் என்பது நிதர்சனமான உண்மை. இது நாட்டு மக்களுக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும் என்பதை நீங்கள் மறக்க வேண்டாம். இதையெல்லாம் தமிழக மக்கள் உற்று நோக்கி கொண்டிருக்கிறார்கள். வருகின்ற எந்த தேர்தலாக இருந்தாலும் அந்த தேர்தலில் மக்கள் உங்களுக்கு சரியான பதிலடி தருவார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் உறுதியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக வெற்றி கழகத்திலே இன்றைக்கு யார் திரு விஜய் அவருடைய அடுத்த இடத்திலே இருக்க வேண்டும் என்பதற்காக குதிரை பேரத்திலே ஈடுபட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருக்கின்றவர்களை இழுத்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு தலைமைச் செயலகம் ஒரு இடமாக அவர்கள் பயன்படுத்தி வருகிறார்கள். அவர்களுக்கு உள்ளே ஏற்பட்டிருக்கிற அதிகார மோதல், பொதுச் செயலாளராக இருக்கிற திரு ஆனந்த் அவர்கள் அந்த கட்சியினுடைய தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளராக இருக்கிற திரு ஆதவ் அர்ஜுனா அவர்களுக்கு இடையே ஏற்பட்டிருக்கிற இந்த மோதலில் யார் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக தவறான அரசியலை தமிழகத்திலே நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இது ஜனநாயகத்திற்கு முரணானது, ஜனநாயகத்திற்கு எதிரானது என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இனிமேற்கொண்டும்
அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி தவறாக பேச வேண்டாம் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்கு ஆள் இல்லை என்றால், தமிழக வெற்றி கழகத்திலே பணியாற்றுவதற்கு ஆள் இல்லை என்றால், நேர்மையான முறையிலே அரசியலை செய்து பொதுமக்களை சந்தித்து நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை மக்களுக்கு நிறைவேற்றி தாருங்கள். அதை விடுத்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி குறை சொல்ல வேண்டாம். இந்த இயக்கத்திலே சில உதிர்ந்த ரோமங்கள் சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த இயக்கம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் தொண்டர்களுக்காக உருவாக்கப்பட்ட இயக்கம். ஒரு காலத்திலே ஒரு சாதாரண தொண்டன், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டன் இறந்து விட்டான் என்பதற்காக அன்றைக்கு கட்சியினுடைய தலைவர் முதலமைச்சர் இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு கருத்தை சொன்னார்கள். ஒரு தொண்டன் இந்த இயக்கத்திலே இறந்து விட்டான் என்பதற்காக ஒரு நாள் முழுவதும் நான் சாப்பிடவில்லை, உறங்கவில்லை என்று வருத்தப்பட்டார். காரணம், இந்த இயக்கத்திலே ஒரு தொண்டன் மறைந்து விட்டால் அந்த இடத்தை நிரப்புவது மிகவும் சிரமம். ஆனால் மேல்மட்டத்தில் இருக்கின்ற சில தலைவர்கள் கட்சி மாறி போனால் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஒரு சில தலைவர்கள் போனால் அதை போல நூற்றுக்கணக்கான தலைவர்களை உருவாக்க முடியும் என்று இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சொன்னார்கள். மாண்புமிகு அம்மா அவர்கள் சொன்னார்கள். அந்த ஒரு தொண்டனை உருவாக்க முடியாது, ஆனால் தலைவர்களை உருவாக்க முடியும் என்ற கருத்தை தான் இன்றைக்கான எடப்பாடி அவர்கள் கடைபிடித்து வருகிறார். மிக சிறப்பான முறையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பொதுச் செயலாளராக பொறுப்பேற்று இயக்கத்தையும் இயக்கத்தில் இருக்கின்ற 2,16,00,000 தொண்டர்களையும் சிறப்பான முறையிலே வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறார் என்பதை இதன் மூலமாக உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆதவ அர்ஜுனா என்ன கடவுளா? இந்த இயக்கம் தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம். இந்த இயக்கத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு தொண்டர்களும் வாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும் இந்த இயக்கம்தான் எங்களுடைய உயிர் மூச்சு என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த இயக்கத்தை யாராலும் வீழ்த்த முடியாது. தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட இந்த இயக்கம் என்றைக்குமே அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் தான் செயல்படும் என்பதை உறுதியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன இப்போ நீங்க சொன்ன மாதிரி வருங்காலத்தில் நிச்சயமாக மீண்டும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மாவுடைய ஆட்சியை அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் நிச்சயமாக அமைத்து தருவார். தமிழகத்தில் அமைத்து தருவார். வெளியே போறதால பாதிப்பு இல்லை. இந்த இயக்கத்திலே பதவி ஆசை பிடித்தவர்கள், பதவியை எதிர்நோக்கி இருப்பவர்கள் தான் இன்றைக்கு கட்சி மாறி சென்று கொண்டிருக்கிறார்களே தவிர, உண்மையான தொண்டர்கள், உண்மையான நிர்வாகிகள், புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மீது கொண்ட விசுவாசம் அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலே நாங்கள் சிறப்பான முறையிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு தமிழகத்திலே 1,35,00,000 வாக்குகளை பெற்றிருக்கிறது. 47 சட்டமன்ற உறுப்பினர்களை வென்றெடுத்திருக்கிறது. உதாரணமாக சேலம் மாவட்டத்திலே அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலே 7 சட்டமன்ற தொகுதிகளை வென்றெடுத்திருக்கிறது. தமிழகத்திலேயே அதிகமான வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற்றவர் மரியாதைக்குரிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் தான். நம்முடைய திருவண்ணாமலை மாவட்டத்திலே 5 சட்டமன்ற தொகுதிகளை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வென்றெடுக்கிறது. எந்த விதமான சலசலப்புக்கு இடமளிக்காமல் அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற 5 சட்டமன்ற உறுப்பினர்களும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். நிச்சயமாக அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் உரிய அங்கீகாரத்தை, இந்த இயக்கத்தில் உழைப்பவர்களுக்கு, விசுவாசம் கொண்டவர்களுக்கு அண்ணன் எடப்பாடியார் நிச்சயமாக அங்கீகாரம் தருவார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருந்து சிறு கருத்து வேறுபாடுகள் மூலமாக சென்றவர்கள் அனைவரும் மீண்டும் அண்ணன் எடப்பாடியார் தலைமையை ஏற்று ஒன்றுபட்டு இணைந்திருக்கிறார்கள். அவர்கள் பேரவைத் தலைவரிடத்திலே நேரடியாக வந்து நாங்கள் பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் தான் எங்களுக்கு என்று தெரிவித்து மீண்டும் எங்களோடு இணைந்திருக்கிறார்கள். பிரிந்து போன சட்டமன்ற உறுப்பினர்கள் மீண்டும் ஜாயின் பண்ணா அதே பதவி கொடுப்பீங்களா? அது பொதுச் செயலாளர் முடிவு செய்யும். சி.வி. சண்முகம் ஒரு மூத்த அரசியல்வாதி. அவருடைய தந்தையார் திரு வேணுகோபால் அவர்கள் ஏற்கனவே வந்தவாசி நாடாளுமன்றத்துடைய உறுப்பினராக இருந்தவர். இந்த இயக்கத்தினுடைய ஆரம்ப காலத்தில் இருந்து அவர் தந்தையார் இருக்கிறார். நாங்கள் அவரை மதிக்கிறோம். இது பற்றி அவரிடத்திலே தான் கேட்க வேண்டும். தவறு செய்ய மாட்டார் என்று நினைக்கின்றோம். தாவைக்கு ஆட்சி 6 மாதங்களை கடந்து செல்லாது அப்படின்னு சொல்லி திமுக அது அவருடைய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் முடிவு செய்ய வேண்டிய ஒரு முடிவு. வருகின்றவர்களை இயக்கத்திலே அவர்கள் சேர்க்கிறார்கள். அதில் பேசுகின்ற பொழுது கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கிற திரு ஆனந்த் அவர்கள், பல்வேறு இயக்கங்களிலிருந்து முன்னாள் அமைச்சர்கள் வருகிறார்கள்,
முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் வருகிறார்கள், பல்வேறு இயக்கங்களில் இருந்து நிர்வாகிகள் வருகிறார்கள் என்று சொல்லிவிட்டு ஏற்கனவே இந்த இயக்கத்திலே பணியாற்றி கொண்டிருக்கின்ற நிர்வாகிகள் யாரும் பயப்பட வேண்டாம், உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் வந்துவிடாது என்று இந்த இயக்கத்தில் இருக்கின்றவர்கள் வெளியேறி விடுவார்கள் என்ற சந்தேகத்தின் அடிப்படையிலே அவர்களை தடுத்து நிறுத்துவதற்காக இந்த கருத்துக்களை அவர் தெரிவித்திருக்கிறார். மாற்றுக் கட்சியிலே இருந்து வருகிறவர்களை சேர்க்கின்ற பொழுது தன்னுடைய கட்சியில் இருக்கின்றவர்கள் வெளியேறிவிடக் கூடாது என்பதற்காக இந்த கருத்தை சொல்லியிருக்கிறார் என்பதை உங்கள் மத்தியிலே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். கடந்த 15 நாட்களில் தமிழகத்திலே ஏற்பட்டிருக்கின்ற இவர்கள் ஆட்சி அமைந்ததற்கு பின்னாலே ஏறக்குறைய 20க்கும் மேற்பட்ட பாலியல் வன்கொடுமைகள் நடந்திருக்கிறது. 20க்கும் மேற்பட்ட கொலைகள் தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் கொலை, கொள்ளை, வழிப்பறி, கஞ்சா விற்பனை போன்ற பல்வேறு சமூக விரோத செயல்கள் தொடர்ந்து தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சட்டம் ஒழுங்கு சரியான முறையிலே இல்லை. குன்னம் பகுதியிலே கூட பொதுமக்கள் விடுதலை சிறுத்தைகளுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் ஏற்பட்ட மோதல் காரணமாக அங்கே பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்திகள் எல்லாம் ஊடகத்திலேயும் பத்திரிகையிலேயும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த அரசு அண்ணன் எடப்பாடி அவர்கள் சொன்ன கருத்துகளின் அடிப்படையில் பொதுமக்களுக்கு சேவை செய்கின்ற மனப்பான்மையோடு நடந்து கொள்ள வேண்டுமே தவிர, மாண்புமிகு அம்மா அவர்கள் தமிழகத்திலே லாட்டரி சீட்டை விற்பனை செய்வதை தடுக்க வேண்டும் என்று அன்றைக்கு ஆட்சியில் இருந்து கொண்டு வந்தார்கள். தமிழக மக்கள் பாதிக்க கூடாது என்பதற்காக தமிழகத்திலே லாட்டரி சீட்டு விற்பனையை தடை செய்தார்கள். இந்த லாட்டரி சீட்டு விற்பனையிலே யார் தமிழகத்திலே கொடிகட்டி பறந்தார்கள் என்பது உங்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும். இன்றைக்கு அவர்கள்தான் அம்மா அவர்களை பழிவாங்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டு இந்த இயக்கத்தை அழிப்பதாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த இயக்கத்தில் இருக்கின்ற தொண்டர்கள் எந்த விதமான சலசலப்புகளுக்கும் எந்த விதமான பேரத்திற்கும் அடிபணிய மாட்டார்கள் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆட்சி அதிகாரம் இருக்கிறது என்பதற்காக, பணம் இருக்கிறது என்பதற்காக குதிரை பேரத்திலே ஈடுபட்டு கொண்டிருப்பவர்களுக்கு இது ஒரு எச்சரிக்கையாக நாங்கள் சொல்லுகிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது நேற்று பெய்த மழையில் இன்று முளைத்த காளான் அல்ல. ஆனால் நேற்று பெய்த மழையில் இன்று முளைத்த சில காளான்கள் துள்ளி கொண்டிருக்கிறது. இந்த இயக்கத்தை அழித்து விடுவோம் என்று. அது யாராலும் அழிக்க முடியாத இயக்கம் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அரசு மக்களுக்கு சேவை செய்கின்ற ஒரு அரசாக செயல்பட வேண்டுமே தவிர, முதலமைச்சராக இருக்கின்ற திரு விஜய் அவர்களுக்கு தெரியாமல் கீழே இருக்கின்றவர்கள் பல்வேறு தவறுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய தவறுகளை திருத்திக் கொள்ள வேண்டும் அல்லது முதலமைச்சர் தலையிட்டு அவர்களை திருத்த வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் மன்னிப்பு கேட்டு இந்த இயக்கத்திலே சேர்ந்திருக்காங்க. மீண்டும் தவறு செய்ய மாட்டேன்னு சொல்லி அன்புமணி சொல்லியிருக்காரு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு துரோகம் செய்துவிட்டு ராஜினாமா செய்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அந்தந்த தொகுதி மக்கள் கொதிப்படைந்திருக்கிறார்கள். இது உண்மை. இடைத்தேர்தல் வரும்பொழுது கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் பொதுச் செயலாளர் இணைந்து பேசி நல்ல முடிவை எடுப்பார்கள். அப்ப அது அவங்க கிட்ட தான் கேட்கணும். எந்த அடிப்படையில் அவங்க சொன்னாங்கன்றது அவங்க கிட்ட தான் கேட்கணும். அதிமுகவுடைய செயல்பாடு சிறப்பா இருக்கும். எப்பயுமே நீங்க பாருங்க, அதிமுக ஒவ்வொரு தேர்தலை எப்பெல்லாம் தோல்வி அடைந்தா மறுபடியும் அது வீறு கொண்டு எழும். அந்த எழுச்சி நிச்சயமா அண்ணன் எடப்பாடியார் தலைமையில வீறு கொண்டு எழுந்து மீண்டும் ஆட்சி அமைப்போம். நாங்க எல்லாரும் தொண்டர்கள்ல இருந்து நிர்வாகிகள் இருந்து எல்லாம் ஒற்றுமையா இருக்கிறோம், சிறப்பா இருக்கிறோம். முன்னை விட வேகமா செயல்பட்டு இந்த ஆட்சியை மீண்டும் அதிமுக ஆட்சி மீண்டும் கொண்டு வருவான் அண்ணன் எடப்பாடியார் தலைமை. பொதுக்குழு சட்ட விதிகளுக்கு உட்பட்டு ஆண்டிற்கு ஒரு முறை டிசம்பர் மாதம் நடைபெறும். அந்த நேரத்தில் பொதுச் செயலாளர் அதை நிச்சயமாக எந்த விதமான மாற்றத்திற்கும் இடமில்லை. 2,16,00,000 தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அண்ணன் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள். யாரும் அதிருப்தியில இருந்தவங்களாம் அண்ணன் எடப்பாடியார் தலைமையை ஏற்று சேர்ந்துட்டாங்க. இந்த இயக்கத்துல எந்த அதிருப்தியும் இல்லை. சின்ன கருத்து வேறுபாடுன்னு அவங்களே சொன்னாங்க. அவங்களே நாங்கெல்லாம் அதை மறந்துட்டோம்னு சொல்லிட்டாங்க. எங்களுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் தான் சொல்லி அவங்களே பேட்டி கொடுத்தாங்க. அது அவர்கிட்ட தான் கேட்கணும். அவர் பொதுச் செயலாளர் அவர் மீண்டும் வந்தா அது பொதுச் செயலாளர் தான் முடியும்.